இன்றைய நாள் 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை முடிந்து பத்ரகாளி அம்மனுக்கு தீபார்த்தி முடித்துவிட்டு இப்போது 9 லிங்கமாக இருக்கும் நவலிங்கத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். நவலிங்கத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கும் பத்ரகாளி அம்மனை வணங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய நம்பர். இன்று முதல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 52 ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜைக்கு ஒரு நாளும் இன்னைக்கு இல்லை, யாரும் உபயோகித்தார்கள். வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு அபிஷேகத்துக்கு முழுசும் இந்த 34 தெய்வத்திற்கும் நவலிங்கம், நவசக்தி, வராகி அம்மன், வள்ளல் பெருமானுக்கு சேர்த்து அன்னதானத்தோடு 11,000 ரூபாய். இல்லைங்க, என்னால் அவ்வளோ வசதி இல்லை, அபிஷேகத்துக்கு மட்டும்னா 5,000 ரூபாய். அன்னதானம், மலர்கள் அனைத்தும் சேர்த்து 6,000. யாரெல்லாம் பதிவு செய்து கொள்ளுகிறீர்களோ வர வாரத்துக்குள் இந்த 52 பேர் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல் யாகம் செய்ய வேண்டும். எங்கள் வீட்டில் ஏதோ சூனியம் இருக்கும் போல இருக்குது, தீய சக்தி இருக்குது, கிரகங்கள்லாம் நல்லா இருக்குதுன்றாங்க, ஒரு காரியம் நடக்கலை, எப்போ பார்த்தாலும் உடம்புல பிரச்சனை, தூங்க முடியல, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனை, சண்டை, எல்லாருக்கும் இந்த பூஜை சிறப்பாக இருக்கணும்னா ஈஸ்வரா நீங்கள் எல்லாம் உத்தரவு கொடுக்குறீங்களே, உங்கள் திருவடியை வணங்குறேன், அது நடக்கணும். இல்லை பூ கொடுக்குறீங்க, பழம் கொடுக்குறீங்க, எல்லாம் ரைட்டப்பா. அவங்களுடைய கெட்ட நேரம் என்கிட்ட கேட்குறாங்க. அந்த கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுறது தானே பத்ரகாளியினுடைய வார்த்தை வரிகள். அதுக்கு பலமே சிவன் நீங்கள் தானே. சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு பிரம்மாண்டமான தேர் நடந்தது. லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பண்ணாங்க. இன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நவலிங்கத்திற்கு ஈஸ்வரம் பழம் கொடுக்குறீங்க, பூ கொடுக்குறீங்க, நடக்கணுமா? அது நடந்தால் தான் பெருமை. அதே மாதிரி 52 ஞாயிற்றுக்கிழமைக்கு யாகத்துக்கு பூஜைக்கு 10,000 ரூபாய். இதை யாரெல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உங்கள் பேர், உங்கள் குடும்பத்தார் பேரை வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி எனக்கு மெசேஜ் கொடுங்க. இதுதான் ஜிபே நம்பர். வர வாரத்திலேருந்து இது உங்களுக்கு சிவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கிறேன். யாரெல்லாம் ஆனந்தமாக வாழணும்னு நினைக்கிறீங்களோ இந்த பூஜையில் கலந்து சிவன் அருளையும் சக்தி அருளையும் தில்லை கூத்தன் அருளையும் வள்ளல் பெருமான் அருள் பெறுமாறு வேண்டி இப்போது